என்னங்கடா கட்டா குஸ்தி படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் அது விஜய் ஃபேனுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த டாக் வந்து படம் ரிலீஸ் ஆகி டே 1லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அது விஜய் ஃபேனாகவும், இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது டிஎம்கேன்னு சொல்லிட்டு இவங்களே படத்தை கூறு போட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. மற்ற எல்லா படத்துலையுமே விஜய் ரெஃபரன்ஸ் வந்தால் எல்லாருமே கொண்டாடி தான் பார்த்துருக்கேன். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துக்கு தான் அவங்க ரெஃபரன்ஸ் வந்ததுக்கு அப்படி திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தா இதோ இந்த ப்ரொடக்ஷனு, அப்புறம் இந்த சாங்கு. உண்மையை சொல்லணும்னா சில பேர் சொல்கிற அளவுக்கு இந்த படம் அவ்வளோ மோசமாகவும் கிடையாது, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இல்லை. ஒரு கமர்ஷியல் காமெடி படத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. முக்கியமாக கருணாஸ் வர எல்லா சீனுமே வந்து வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. புருஷங்கன்னா ஒரு கெத்து இருக்கணும்டா, கெத்து இருக்கணும்டா. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா ஒரு டீச்சர் கேரக்டர் ஒன்று கொண்டு வருவாங்க. அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ண விதமோ அவங்கள காட்டின விதமோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு அப்படிலாம் காட்டியிருக்க தேவையில்லைன்னு தான் தோணுது. அப்புறம் இந்த படத்தில் வந்து 2 கேமியோஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேமியோ கூட ஓகே தான், செகண்ட் கேமியோன்னு ஒருத்தர் வருவார். அவர் ஏன்டா ஸ்க்ரீனில் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லாம் அவங்க எழுதிருக்கவே மாட்டாங்க. அந்த ஸ்பாட்டில் என்ன தோணுதோ எல்லாத்தையும் எடுங்கடா அப்படின்னு எடுத்து வச்சு படத்தை முடிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த படத்தை லாஜிக்லாம் இல்லாமல் பார்த்தா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லாஜிக்கு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ, சப்ஸ்கிரைபு, லைக்கு, கமெண்ட்லாம் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும்.